ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தளபதியோட அம்பேத்கர் ஃபங்க்ஷன் ஸ்பீச் பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது தளபதி மணிப்பூர் சொல்றதுக்கு தயாராக இருந்தால் அவர் கூட போயிட்டு அங்க இருக்கிற கள நிலவரத்தை சொல்றதுக்கு நான் ரெடி. மணிப்பூர் விஷயத்தில் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. சோ அங்க இருக்கிற கள நிலவரம் தெரியாம தளபதி பேசியிருக்காரு. அண்டு நடிகராக இருந்து இப்பதான் தளபதி அரசியலுக்கு வந்திருக்காரு. சோ அவருக்கு அரசியலின் அடிப்படை புரிதல் தேவை. அதை அவரு வளர்த்துக்கணும். அண்டு புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அரசியல் பேசியதில் எந்த தவறும் இல்லை. அவருக்கு அதுக்கான உரிமை உண்டு. அம்பேத்கரை வைத்து வியாபாரம் நடைபெறுவதற்கு இந்த ஒரு விழாவே ஒரு ஆதாரம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசியிருக்காரு. சோ சில மாதங்களாக இவர் லண்டன் போயிருந்ததால சீமானை மட்டும் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கண்டென்ட் கொடுக்க இவரும் வந்துட்டாரு. வந்த உடனே கரெக்டா இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கிறதால இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் அறிவு இருந்தும் ஏன் பாஜகவில் போய் சேர்ந்தாருன்னு தான் தெரியல. ஏன்னா என்னதான் மத்தியில பாஜக ஆட்சியில இருந்தாலும் தமிழ்நாட்டில் யாருமே மதிக்கிறது இல்ல. அண்ட் ஏடிஎம்கே கூட கூட்டணி இருந்த வரைக்கும் ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல அதுவும் இல்லாம போச்சு. அண்ட் தளபதி மானடப்ப எடுத்த ஒரு சூப்பரான டிசிஷன் பாஜக அண்ட் டிஎம்கேக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணது தான். ஸோ என்னதான் அரசியலுக்கு புதுசா இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய முடிவு. ஸோ போக போக இன்னும் அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடிக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.